ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. அதுல 6வது அத்தியாயம் சித்திர தீபம் பார்த்து கொண்டிருக்கோம். இதுல நம்ம கடந்த ஸ்லோகங்கள் வழியா 200 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த இறுதியாக பார்த்த 200வது ஸ்லோகத்துல அந்த இரண்ய கர்ப்பன் தான் சூத்ராத்மா அப்படிங்கறத விளக்கம் கொடுத்தார். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரே இடத்துல தான் இருக்கு. அதுதான் ஈஸ்வரன் என்று நம்ம பார்த்தோம். எந்த அடிப்படையில ஈஸ்வரன் இருக்கிறான், எந்த அடிப்படையில ஜீவன் இருக்கிறான்னு பார்க்கும்போது, ஈஸ்வரன் சமஷ்டி சரீரம், அதாவது எல்லா உடல்களையும் தன்னுள் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த பிரபஞ்சமா இருக்கிறான். ஜீவன் என்பவன் தன்னை தனித்துவப்படுத்துகிறான். இந்த இரு வேறுபாடுகளும் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உபாதியின் அடிப்படையில் இருக்கு. இப்ப உபாதின்னா என்ன? உடல், மனம். அப்ப இந்த உடல் என்பது எனக்கு ரொம்ப சிறியது, நான் சாதாரண ஜீவன் அப்படின்னு நினைச்சா அவன் மனிதன். அதுவே இந்த உடல் எனக்கு பெரியது, நான் எல்லையற்ற பிரபஞ்சம் அப்படின்னு நினைச்சா அவன் ஈஸ்வரன். அப்ப இங்க இந்த இரு வேறுபாடுகளும் யாரிடத்துல இருக்கு? ஒரே மனசுலதான் இருக்கு. அது தன்னை சுருக்கிக்கிட்டா ஜீவன் எனப்படுகிறது, தன்னை பெருக்கிக்கிட்டா ஈஸ்வரன் எனப்படுகிறது. அப்ப இங்க சுருக்கம், அந்த பெருக்கம் என்பதெல்லாம் இருமைகளால் இருக்கிறது. ஆனால் இந்த இரு வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்ட சாட்சி சைத்தன்யமும் இதில் சம்பந்தப்படாமல் இருக்கிறது. இப்ப இப்படிதான் இந்த பாடம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப இப்ப நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? நாம தூய அறிவு தான், ஆத்மா தான், நம்ம எதுலையும் சம்பந்தப்படுவதில்லை, நம்ம வருவதும் இல்லை, போவதும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அப்ப நம்ம அந்த நிலையில நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகம் தோற்றம். அப்படி தோற்றமான இந்த உலகத்தினுடைய படைப்பு அந்த மனோவியாபகத்தின் வெளிப்பாடு. அந்த மனோவியாபகத்துல ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமா, காஸ்மிக் மனமா நீங்க பாத்தீங்கன்னா ஈஸ்வர நிலையில இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நான் தான் அப்படின்னு உங்களுக்கு புரியும். உங்களை நீங்க தனித்துவப்படுத்திக்கிட்டு நான் சாதாரண மனிதன், இன்னார் இப்படிப்பட்டவன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த உலகம் என்பது உங்களுக்கு சுகத்துக்கம் நிறைந்த இடமாக தெரியும். இப்படிதான் இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. ஆனா இந்த இரண்டு வேறுபாடுகளும் மனதுல தான் இருக்கு. அந்த மனதிலேயே ஸ்தூல சூட்சும சரீரமும் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம கடந்த வகுப்புல தெளிவுபடுத்திக்கிட்டோம். அப்ப இன்றைக்கு நம்ம 201வது ஸ்லோகம் போலாம். பிரத்யோஷே வா பிரதோஷே வா மக்னோ மந்தே தமஸ்ய லோகோ பாதி யதா தத்வ ஸ்பஷ்டம் ஜெகதீஸ்யதே. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரத்யூஷே அப்படின்னா விடியற் காலையில, அதாவது இப்போ விடியற் காலையில் அல்லது மாலை நேரத்துல ஒரு மங்கிய இருள் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம், அதாவது சரியா எதுவும் தெரியாத ஒரு நேரம், மாலை பொழுது, அந்த விடிகாலை பொழுது, அந்த பொழுது சாகிறது அல்லது பொழுது பிறக்கிறதுங்கிறோம். அப்போ அப்படியே மெல்லமா சூரியன் வெளியே வரும், ஒரு மாதிரி மங்களா இருக்கும், அந்த மாதிரி டைமு. அல்லது இரவு சூரியன் மறைஞ்சி இருட்டு கட்டுற நேரம், இந்த மாதிரி ஒரு மங்களா இருளில் மூழ்கி இருக்கின்ற உலகம் எவ்வாறு நமக்கு மங்களாக தெரிகிறதோ அது போல சிருஷ்டியின் ஆரம்ப நிலையிலும் இந்த உலகம் தெளிவற்ற நிலையில் மங்களாகத்தான் காணப்படுகிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப ஏன் இதை இப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ப சிருஷ்டிங்கிறது மனதனுடைய படைப்பு தான். ஆனா அந்த மனதனுடைய படைப்பு எப்படின்னா, பிறக்கும் போது ஒரு தொடக்க நிலை இருக்கு இல்லையா, ஆரம்பத்துல அதுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிக்காத ஒரு நிலை. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும் போது எல்லாம் தெரிய வந்துடுது. அப்போ அந்த சிருஷ்டி பிறக்கின்ற நிலை அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்கலாம்? இப்ப ஒரு குழந்தை பிறக்கின்ற நிலைன்னு கூட எடுத்துக்கலாம். இப்ப ஒரு குழந்தை சின்ன கை குழந்தையா பிறந்திருக்குது, அதுக்கு இனிமேல் தான் உலகமே தோன்றும். அது அப்படியே திருதிருன்னு பார்த்துக்கிட்டு இருக்குது, கண்ணை திறந்து பார்க்கும், காது வழியா கேட்கும், எல்லாம் புதுசு புதுசா இருக்கும், அப்படியே ஒரு ஆச்சரியமா பார்க்கும் உலகத்தை.
கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர அதுக்கு அப்பதான் ஒவ்வொன்றும் மங்களா தெரியும். ஒன்னும் எதையுமே ஒரு தெளிவா தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, இதுதான் தாத்தா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது பேனா, இது பென்சில்னு சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி புரிஞ்சுக்கும். ஆனா ரொம்ப தெளிவா இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் அதுக்கு தெளிவு கிடைச்ச மாதிரியும் தெளிவு இல்லாத மாதிரியும் அந்த குழந்தை உள்வாங்கிட்டு இருக்கும். அப்ப அந்த நிலைக்கு பேர் என்னங்க? ஒரு மங்கல் நிலை, மங்கிய நிலை. எதுவும் ஒரு கிளியரா இல்ல. ஏதோ உள்ள போன மாதிரி இருக்கும், ஆனா மறந்துடும். அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், ஆனா தெரியாம இருக்கும். இப்படிதான் அது வந்து ஒரு நிலை இருக்கு இல்லையா? இது மாதிரி தான் இந்த டைமிங்க வந்து எப்படி கம்பேர் பண்றாருன்னா, அந்த மங்கிய வெளிச்சத்துல எப்படி நம்ம வந்து கைத்த பார்த்து பாம்புன்னு பயந்துட்டோமோ, அது மாதிரி இங்க அந்த மங்கிய வெளிச்சத்துல எதுவுமே தெளிவா தெரியாது. தூரத்துல இருக்கிறது மரமா, இல்ல ஒரு கட்டையா, இல்ல ஒரு மனிதனா, இப்படியெல்லாம் நமக்கு ஒரு கன்ஃப்யூஷன உண்டு பண்ணும். ஏன்னா, அது ஒரு மங்கிய இருள் சூழ்ந்த வெளிச்சம். சரியான வெளிச்சம், சூரிய ஒளி இல்லாத நிலை. முழுமையாக இருண்டு விட்டதுன்னு சொல்ல முடியாது. முழுமையா இருண்டுடுச்சுன்னா கூட நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாம அத பத்தி நாம யோசிக்க வேண்டியதில்ல. இது 2ம் கெட்டானா இருக்குது. இருக்கிற மாரியும் தெரியுது, இல்லாத மாரியும் தெரியுது. ஆனா அது உண்மையான பொருள் நாம நினைக்கிற மாரி இருக்குமான்னா, அப்படியும் சொல்ல முடியாது. இந்த மாரி ஒரு நிலை இருக்கு இல்லையா? இது வந்து சிருஷ்டியின் ஒரு ஆரம்ப நிலை அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். அப்ப அந்த நிலையில ஒரு மாலை நேரத்துல உலகம் முழுவதும் மறைந்து விடவில்லை. ஆனால் தெளிவாகவும் தெரியவில்லை. அது மாரி விடியற்காலையிலும் அது மாரிதான். உலகம் முழுவதும் நமக்கு தெளிவாக தெரியவில்லை. அப்ப இந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? இத வந்து ஏன் இப்படி ஒப்பீடு செய்றாங்க அப்படின்னா, இந்த உலகம் வந்து முழுமையான வெளிப்பாடு இல்லாத காலம். அது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த காரண நிலையிலிருந்து மனசானது சூட்சும நிலையில அந்த வெளிப்பாட்டுக்கு வருகின்ற ஒரு இடைநிலை அப்படின்றத இப்படி சுட்டி காட்டுறாங்க. அதாவது எப்படி அது வெளிப்படுதுன்னா, சூத்ராத்மா அப்படிங்கிற சமஷ்டி சூட்சும சரீரம் இருக்கு இல்லையா? ஹிரண்ய கர்ப்ப நிலை. அந்த ஹிரண்ய கர்ப்ப நிலையிலிருந்து படைப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி வெளிப்பட ஆரம்பிக்கிற படைப்பை வந்து சாஸ்திரம் மனோ படைப்பா தான் பாக்குது. அப்புறம் அந்த மனோ படைப்பு வந்து அந்த அறிவு பரிமாணத்தை உணர்ற அளவுக்கு உயரணும். அப்ப அதனுடைய சிருஷ்டி நியமம் எப்படி இருக்கு? சிருஷ்டியினுடைய கிரமம் எப்படி இருக்கு? 2மே பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது? ஒரு அறிவு தாவரங்களை படைக்குது. அதுக்கு முன்னாடி ஜட பொருள்கள் கல்லு, மண்ணு இப்படிதான் பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில இந்த பூமி உருவானது. இந்த பூமியிலிருந்து தாவரங்கள் வெளிப்பட ஆரம்பித்தன. அது ஒரு அறிவுக்கு உட்பட்ட புலன்களை கொண்டு அதுக்கு தன்னை யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு மங்கலான தன்மை. தன்னையும் தெரிந்து கொள்ள முடியாது, உலகத்தையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். அப்புறம் கொஞ்சம் நகருகின்ற ஜீவராசிகளாக புழு, பூச்சி, அப்புறம் ஊர்வன என்கிற பாம்பு, பல்லி, அப்புறம் பறவைகள், மிருகங்கள், மனிதன் என்ற இந்த கிரமம் இருக்கு இல்லையா? படிப்படியா முன்னேற்றம் அடைகிறத சிருஷ்டியினுடைய விஷயத்தை இப்படி புரிய வைக்கிறார். அப்ப ஆரம்பத்துல ஒண்ணும் புரியாம இருக்கிறோம். இது எல்லா ஆங்கிள்லயுமே நீங்க பார்க்கலாம். அதாவது ஈஸ்வரனுடைய படைப்புல இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் தாவரம், அப்புறம் மனிதன் வரைக்கும் அது அப்டேட் ஆகுது. நம்முடைய படைப்பிலேயே நாமளும் ஈஸ்வரனா இல்லாம சாதாரண ஜீவனா நினைச்சுக்கிட்டு நம்ம படைச்சா கூட, நம்ம சிறு குழந்தையா இருக்கும்போது அதே மாதிரிதான் ஒண்ணும் புரியாம தான் இருக்கிறோம். அப்புறம் வளர வளர தான் நமக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. அறிவு வளர வளர தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவாகுது. அப்பதான் ஓ இது இதுதானா, இவ்வளவு நாள் இது தெரியாம இருந்தேன் பாரேன் அப்படின்னு நம்ம ஒரு தெளிவு அடையிறோம் பாருங்க. அந்த இடத்துல தானே நமக்கு முழுமையான புரிதல் வருது. அதுக்கு முன்னாடி அரைகுறை புரிதல் தானே இருக்கு. அப்ப அந்த அரைகுறை புரிதலை தான் மங்கிய வெளிச்சம்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெளிந்த வெளிச்சம்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நம்மள சிருஷ்டியினுடைய அமைப்பு இருக்குங்கிறது இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். இது வந்து நம்ம இப்படி வெறும் அந்த புற உலகை மட்டும் கற்பனை பண்ணிக்கிட்டு இது இப்படி சொல்ல போறார் போட்டிருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. அல்லது இந்த புற உலகத்தை பத்தி இப்படி அவர் பேச வேண்டிய அவசியம் இங்க கிடையாது. அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. பிரத்யூசம், பிரதோஷம். அதாவது விடியற்காலை நேரம், மாலை நேரம். இப்படிதான் 2 நேரம் இருக்கிறது என்று சுட்டி காட்டுறாங்க. அப்புறம் மந்த தமஸ் அப்படின்னா அந்த குறைந்த மங்கிய வெளிச்சம். அஸ்பஷ்டம்னா தெளிவற்ற தோற்றம். இந்த உலகம் தோன்றுகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இப்ப நமக்கெல்லாம் சமஸ்கிருதம் தெரியாதனாலதான் பாவம் பிரத்யூசம்னா என்ன, பிரதோஷம்னா என்னன்னு தெரியல பாத்தீங்களா? அதனால நான் பிரதோஷம் வந்தா மட்டும்தான் சிவபெருமானுடைய நந்திக்கு பால் ஊத்துவேன் அப்படின்னு ஒருத்தர் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்கல்ல. எப்பயுமே மாலை நேரம் பிரதோஷம் தான். ஆனா அது ஒரு பர்டிகுலர் டைம்ல பிரதோஷம்னு சொல்றதெல்லாம் இன்னைக்கு கமர்ஷியல் ஆயிடுச்சு. அதனால அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்றது? மக்கள் மனோபாவம் மாறணும், மொழி அறிவு வளரணும்.
கொஞ்சம் புத்தி விழிச்சுக்கணும். இதெல்லாம் நடந்தால்தான் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். எந்த மொழியில என்னென்ன எப்படி இருக்குன்னு தெரியாததுனாலதான் பிரதோஷம்ங்கிற ஒரு விஷயம் ஏதோ பெரிய விஷயம் கூட்டம் அலம் மோதுது சிவன் கோயில்ல. அந்த பிரதோஷம் வந்துட்டா ஆளாளுக்கு பால் பாக்கெட்டோட நிற்பாங்க. 1/4 லிட்டர் பாக்கெட்டு, 1/2 லிட்டர் பாக்கெட்டு, அப்புறம் அண்டா குண்டான் எல்லாம் பாலை எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த லிங்கத்துக்கு அள்ளி அள்ளி ஊத்துவாங்க. அப்புறம் அந்த வெளியே இருக்கிற நந்திக்கும் அபிஷேகம் நடக்கும். அப்படியே எல்லாம் பால் அபிஷேகம் பண்ணி எல்லாம் பிரதோஷ டைம்ல போய் கும்பிட்டோம்னா சிவபெருமான் அள்ளி கொடுப்பார், அப்படி ஒரு புண்ணியம் வரும் அப்படின்ட்டு இப்போ கொஞ்ச நாள் தான் இதெல்லாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த பிரதோஷங்கிறது எப்பவுமே உண்டு. தினமும் பிரதோஷ பூஜை உண்டு. ஏன்னா சிவன் கோயில்ல எல்லாம் அந்த ஆறுகால பூஜைகள்ல அந்தந்த நேரத்துக்கு அந்த பூஜை நடக்கும். ஆனா இப்போ அது கமர்ஷியல்னா மக்கள் பக்தர்களே வரல, அப்புறம் ஐயர் எப்படி வாழ்றது? அதனால அவரு கொஞ்சம் என்ன பண்ணிட்டாரு, வித்தியாசமா ஏதாவது செய்வோம், மக்களும் கொஞ்சம் மனோபாவத்துல மாறட்டும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு ஆசை காட்டி அப்படிலாம் கூப்பிட்டாலாவது வராங்களா பார்க்கலாம் அப்படின்ட்டுலாம் மக்களை கோயிலுக்கு இழுக்கிறாங்க. அப்பவும் போறவங்க தான் போறாங்க, எல்லாரும் போறது இல்லை. இப்படிதான் இன்னைக்கெல்லாம் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப நாம இந்த இடத்துல இந்த மங்கிய வெளிச்சம், இந்த இரவு நேரம், இப்படி எல்லாம் இவர் வித்யாரண்யர் ஏன் பேசுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த காரண சரீரத்துல விதம் மாதிரி இருக்கு நம்முடைய சம்ஸ்காரங்கள், வாசனைகள். அது மொல்லமா வெளிப்பட ஆரம்பிக்கும் போது சூட்சும சரீரத்துல வரும். அதாவது நான் பிறப்பு எடுக்கிறதுக்கான ஒரு ஆசையின் அடித்தளத்துல நான் என்ன உடம்பு எடுக்கலாம், என்ன ஆசைகள் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத தீர்மானிக்கும் போது ஒரு தெளிவில்லாத நிலை இருக்கு இல்லையா, அது சூட்சுமத்துல இருக்கு. அதுக்கு ஒரு மங்கலான தோற்றம். அப்புறம் நீங்க அப்படியே பாடி எடுத்துட்டீங்கன்னா ஸ்தூலத்துல வந்துடுறீங்க. இப்போ தெளிவான உலகம் வந்துருச்சு. இப்படிதான் இங்க படைப்பினுடைய 3 அம்சங்கள். அது எப்படி சொல்றாருன்னா 3 விஷயங்கள் அடிப்படையை வச்சு சொல்றாரு. காரணம், சூட்சுமம், ஸ்தூலம். ஸ்தூலத்துல தெளிவு, சூட்சுமத்துல மங்களா இருக்கு, காரணத்துல தெளிவும் இல்லை மங்களும் இல்லை, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படிதான் சிருஷ்டியினுடைய வெளிப்பாட்டை வித்யாரண்யர் இப்படி படிப்படியாக விளக்குகிறார் என்று இப்படி டெப்தான சப்ஜெக்ட பார்க்கணும். ஸ்லோகம் 202. சர்வதோ லாஞ்சிதோ மஸ்யா யதா ஸ்யாத் கட்டிதகா பட்டகா சூக்ஷ்மா காரை ததே அஸ்ய வபுகு சர்வத்ர லாஞ்சிதம். இங்க அதே தான் சொல்றாரு. ஒரு துணி எப்படி எல்லா பக்கங்களிலும் அந்த ஓவியம் பலவிதமான வர்ணங்களில் வரையப்பட்டிருக்கிறதோ, அது போல ஈஸ்வரனுடைய சூட்சும சரீரமும் எங்கும் பல்வேறு சூட்சும வடிவங்களால் குறியிடப்பட்டதாக உள்ளது அப்படிங்கிறது இங்க சுட்டி காட்டுறார். அதாவது இங்க லாஞ்சிதம் அப்படின்னா ஒரு குறியிடப்பட்ட, ஒரு அடையாளமிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அது சர்வத்திர, எங்கும் எல்லா இடங்களிலும் அப்படிங்கிற ஒரு நிலையில சொல்றாரு. சர்வத்தோ லாஞ்சித்தோ மஸ்யான்னா ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்குங்க, அதை ஒரு மைய தடவி ஒரு குறி போடுறீங்க. இந்த இடத்துல நான் இதை வரைய போறேன், இந்த இடத்துல இது வரைய போறேன் அப்படின்ட்டு ஒரு மார்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்க மார்க் பண்ற இடமெல்லாம் ஒரு ஒரு சீனரி வரப்போகுது அப்படின்னு ஒரு அடையாளம் பண்றீங்க. மையினால அந்த குறிப்பிட்ட இடத்துல மார்க் பண்றது, குறியிடுறது. அது இங்க சுட்டி காட்டுறாரு. அது மாதிரி ஈஸ்வரனுடைய படைப்பும் இப்படிதான் இங்க அங்கங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அடையாளங்களை சுட்டி காட்டுகிறது அப்படிங்கறத இந்த இடத்துல இந்த துணியோடு ஒப்பீடு செய்கிறார். அப்ப அந்த துணியில் பல்வேறு அடையாளங்கள் பதிந்திருப்பதாலே துணியின் முழு தோற்றத்திலும் அந்த குறிகள் வெளிப்படுகின்றன. அதாவது துணி ஒன்றுதான், ஆனா அதில் குறியிடப்பட்ட குறிகள் பலவாக இருக்கின்றன. அதுதான் சூட்சமா காரை அப்படிங்கிறார். அதாவது ஈஸ்வரனுடைய சூட்சம நிலை. அப்புறம் ஈஸ்வரனுடைய சூட்சம சரீரத்திலே எண்ணற்ற விஷயங்கள் இது மாதிரி இருக்குதுங்கிறத இப்படி துணியோட கம்பேர் பண்ணி சொல்றார். என்னென்ன சூட்சம சரீரத்தில் இருக்கு? அதான் மனசு, புத்தி, இந்திரியம், பிராணன் எல்லாமே இருக்கு. வாசனை எல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம போறோம். நம்ம இந்த உடம்பை விட்ட உடனே நம்ம சூட்சம சரீரத்தோட வெளியே கிளம்பிடுவோம். ஸ்தூல சரீரம் தான் இங்க விட்டுடுவோம். அப்ப ஸ்தூல சரீரம் இந்த பரு உடல், பௌதீக உடல்ல உண்டான பஞ்சபூதங்கள் உண்டான இந்த உடல் இங்கேயே பஞ்சபூதங்கள்லயே அழிஞ்சிடும். ஏன்னா இது இங்கிருந்தே வந்தது, இங்கேயே தான் கரையும். இது அப்படியே காத்துல கரையும், அப்படியே நெருப்புல மறையும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் நிறைய பேர் புருடா விட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த ரெக்கார்டும் கிடையாது, எந்த எவிடன்ஸும் கிடையாது. ஆனா அவங்க குருவை போற்றுவதற்காக, தூக்கி உட்கார வைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் ஓவரா பேசுவாங்க. அது நம்புறவங்க நம்பிட்டு போறாங்க. நம்மள மாதிரி இந்த மாதிரி ஞான நூல்களை படிக்கும்போது ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். பஞ்சபூதத்துல வந்த உடம்பு பஞ்சபூதத்துல தான் கரைக்க முடியும். அவர் அப்படியே ஒளி உடலா மாறிட்டாருங்க, அப்புறம் அப்படியே காற்றுல கரைஞ்சிட்டாருங்க,
சினிமாவில் காட்டுற மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தாருங்க, அப்படியே ஆளை காணும், திடீர்னு சட்டை மட்டும் கழண்டு விழுது, வேஷ்டி மட்டும் கீழே விழுந்து கிடக்குது, ஆளை காணோம்னா அதெல்லாம் சினிமாவில தான் அப்படி கிராஃபிக் பண்ணுவாங்க. நேர்ல எல்லாம் அப்படி மறைய முடியாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு தெய்வீக சக்தியும் யாருக்குமே கிடையாது. அது இறைவனே மனித வடிவில் வந்தாலும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா பஞ்சபூத நியதிக்குள்ள ஒரு ரிதம் இருக்கு. அந்த ஒழுங்கு மாத்திக்க முடியாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் புருடா விடுவாங்க. என்னுடைய குருநாதர் அப்படியே காத்துல கரைஞ்சிட்டாருங்க, அப்புறம் என்னுடைய குருநாதர் அப்படியே ஒளி தேகம் எடுத்துட்டாருங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒளி தேகம் எடுக்க முடியாது. ஒளி தேகம்னா என்ன? அதாவது அறிவு அடைஞ்சிட்டார், ஞானத்தை அடைஞ்சிட்டார் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஏன்னா ஒளிங்கிறது என்ன? அறிவு பிரகாசத்தை சொல்றோம். அந்த அறிவு ஒளியை ஒளி தேகம் என்று சொல்றோம். அப்ப அந்த அறிவு ஒளி ஆத்மா அப்படிங்கிறது ஒளியா தான் இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? அப்ப அது ஒரு பிரைட்னஸ், தேஜஸ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துல அழைக்கப்படுது. அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏதாவது உருவம் இருக்கா அப்படின்னா, நாம நினைக்கிற மாதிரி பஞ்சபூத ஒளி உடல் கிடையாது. அது அறிவு ஒளி அப்படிங்கிற மாதிரி தான் இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப வள்ளலார் சொல்லிட்டாரு ஒளி உடல் அடைஞ்சிட்டேன்ட்டாரு, அப்புறம் அவர் ஒளியை வழிபட சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வெளியே விளக்கேத்தி வழிபடுறது இல்லை. வெளியே நீங்க தீபம் ஏத்தி வழிபடுறதெல்லாம் அஜ்ஞானம் தான். ஏன் அப்படின்னா அது புற ஒளி, ஆனா ஆத்மாங்கிறது அக ஒளி. அப்ப அந்த வெளியே இருக்கிற புற ஒளியை பார்க்கறதுக்கு உள்ள அக ஒளி இருந்தா தான் நீங்க வெளியே புற ஒளியை பார்க்க முடியும். இல்லைன்னா வெளியே புற ஒளி ஏது? அதுதானே கடவுபனிடத்துல நாத்தத்திர சூரியோபாதி நாச்சந்திர தாரகம் நேமா வித்யதோபாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஷ்ய பாஷா சர்வமிதம் விபாதி அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் தெளிவா சொல்லிடுச்சு. சூரியன் ஒளிர்வதும் விண்மீன்கள் மின்னுவதும் எல்லாம் ஆத்மாவின் இருப்பினாலே, அந்த அறிவு ஒளியின் இருப்பினாலே தான் ஒளிர முடியும். இந்த அறிவு ஒளி இல்லாவிட்டால் வெளியே எங்க சூரியன், வெளியே எங்க நட்சத்திரங்கள், சந்திரன், அப்புறம் அக்னி எதுவுமே இருக்காது. எல்லாம் இந்த அக ஒளியினாலே அறியப்படுகின்ற விஷயம் அப்படிங்கிறது தான் இங்க வேதம் ஆணித்தரமா புரிய வைக்குது. அப்ப இந்த அக ஒளிதான் நான் என்று நம்ம உணரணுமே தவிர வெளியிருக்கிற புற ஒளி வழிபாடுகள் எல்லாம் இறைத்தன்மை ஆகி விடாது, இறைவனை காட்டி கொடுத்துறாது. அது மாதிரி ஒரு சில மூட நம்பிக்கைகளை வளர்த்து விட்டுட்டாங்க, மக்களும் அதை நம்புறாங்க. அதுதான் அவங்களெல்லாம் நம்ம எப்படின்னா அப்டேட் ஆகக்கூடிய மாணவர்களா பார்க்கணும். அதாவது எடுத்த உடனே இந்த பெரிய விஷயம் உங்களுக்கு உள்ள போகாததுனால, சரி அட்லீஸ்ட் அவன் அந்த தெய்வீக ஒளியாவது ஜபம் பண்ணட்டும், தியானிக்கட்டும், கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணட்டும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் அவனை ஒருமுகத்தன்மைக்குள்ள கொண்டு வருவதற்கான பயிற்சி முறைகளாக கூட அதை கொடுத்துருக்கலாம். அப்ப அதை வச்சு அவன் பிராக்டிஸ் பண்ணலாம். அதுல கண்ணாடியில பாக்குறது, அப்புறம் ஒளியை பாக்குறது, இதெல்லாம் பண்றவங்க நிறைய பேர் நிறைய பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க பயிற்சிகள் எல்லாம். ஆனா அதெல்லாம் பெருசா பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி விடாது. அதாவது மன ஒருமுகப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஞானத்தினால சீக்கிரம் கை கூடும். ஏன்னா இங்க புரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் இங்க பற்றுவதற்கு என்ன இருக்கு? அப்ப நம்ம அப்படியே அழகா கடந்து போக முடியும். அதனால ஞானம் தான் முடிந்த முடிவு அப்படிங்கிறது இங்க வேதம் தெளிவுபடுத்துது. இங்க அதுதான் சூட்சும சரீரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க அந்த வரிசை கிரமமா காரணத்திலிருந்து சூட்சுமம், சூட்சுமத்திலிருந்து ஸ்தூலம், இப்படிதான் இங்க படைப்பு உருவாக்கப்பட்டுறது. அந்த படைப்பு முதல்ல காரணத்தில் இருக்கும்போது அவ்வியக்த நிலையில விதை வடிவில் இருக்கு. அது சூட்சுமத்துக்கு வரும்போது தெளிவில்லாத மங்களா இருக்கு. அது ஸ்தூலத்துக்கு வரும்போது நல்ல தெளிவா கிளியரா தெரியுது. இப்படிதான் இந்த படைப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி பூடகமா பரிபாசையில புரிய வைக்க பாக்குறாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப இதை எப்படி இந்த துணியோட ஒப்பிடுறாருன்னா, இப்ப ஒரு வெள்ளை துணியிலே எல்லா பக்கங்களிலும் மையால் பல அடையாளங்கள் பதிக்கப்பட்ட துணி எவ்வாறு அந்த குறிகளால் முழுவதாம் குறிப்பிட்டப்பட்டதாக தோன்றுகிறதோ, அந்த குறியிடப்பட்டு இது இங்க குறியிடப்பட்டிருக்கிறதோ, அது போல அனைத்து ஜீவர்களின் எண்ணற்ற சூட்சும வடிவங்களையும் தன்னுள் கொண்ட சமஷ்டி சூட்சும சரீரமான ஈஸ்வரனுடைய விபுவும் எங்கும் எந்த சூட்சும வடிவங்களால் குறிப்பிடப்பட்டதாகவே உள்ளது அப்படிங்கிறது தான் இந்த இடத்தினுடைய கான்செப்ட். அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய தனி மனமும் சூட்சுமம் தான். ஆனா இந்த எல்லா சூட்சும மனமும் ஈஸ்வரனுடைய காரண சரீரத்துல ஒட்டுக்கா போய் அடங்கும். அதுக்கு பேரு சமஷ்டி, நமக்கு பேரு வியஷ்டி. அப்ப நான் இங்க தனி மனிதனா வாழும்போது என்னுடைய ஆசா பாசங்களை நான் சுமந்துக்கிட்டு போறேன் இல்லையா? அப்ப எனக்கு இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு எத்தனையோ எண்ணற்ற ஆசைகளை நான் சுமந்துக்கிட்டு, அந்த ஆசை கொண்ட மனதை நான் எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது இந்த உடம்பை விட்டுடுவேன். இந்த உடம்பை விட்டுட்டு நான் ஆசைகளோட கிளம்பி போகும்போது அது தனி வெஷ்டி மனம், வெஷ்டி இந்திரியங்கள், வெஷ்டி புத்தி, இப்படி தனித்தனியா இருக்கு. இது எல்லாம் ஒரே இடத்துல போய் ஒடுங்கும். அது காரண சரீரம் என்கின்ற ஈஸ்வர சமஷ்டி சரீரத்துல போய் ஒடுங்கும்.
அதுதான் நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்குள்ள ஒவ்வொருத்தருடைய டேட்டாவும் எப்படி போய் பதிவாகுதோ அது மாதிரி. இப்ப நம்ம அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணும்போது தனித்தனி ஃபோல்டர் கிரியேட் பண்றோம். ராமசாமி, குப்புசாமி, கமலா, விமலா அப்படி நிறைய விதவிதமான பெயர்கள்ல ஆண்கள் பெண்கள் பெயர் எல்லாம் போட்டு பண்றோம். ஆனா அந்த நேம்குள்ள இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட டேட்டாஸ். ராமசாமியினுடைய விஷயம் என்னென்னவோ அது பூரா அதுக்குள்ள வச்சிருப்பேன். முத்துசாமி என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்தாரோ அதுக்குள்ள வச்சிருப்பேன். ஆனா எல்லாமே எதுக்குள்ள வச்சிருக்கிறேன்? ஒட்டுமொத்த ஹார்ட் டிஸ்க்குள்ள வச்சிருக்கிறேங்கிறத நான் போன டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் இங்க ஒட்டுமொத்த ஈஸ்வர சரீரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் தனித்தனியா இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். அப்ப உங்க மனசு என்னுடைய மனசு எல்லாம் எங்க இருக்கு? ஒட்டுமொத்த ஈஸ்வர மனசுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இப்படிதான் இந்த இயக்கம் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட இயக்கத்துல ஈஸ்வரன் மனத்திலிருந்து நம்ம வெளிப்பட்டு இது எனது என்னுடையதுங்கிற அபிமானம் தான் நம்மள வந்து இப்படி ஜீவனா மாத்தி வச்சிருக்கு. ஈஸ்வரன் நிகழ்வுக்குள்ள போயிட்டா இங்க நான் தனி உடலே கிடையாது, எல்லாமே என்னுடைய உடம்புன்னு தெரியும் போது, அப்ப அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கைன்னு புரியும் போது இங்க நமக்கு அது என்ன தெரிய வந்துருது? உண்மையான இங்க வாழ்க்கை இல்ல, எல்லாம் தோற்றத்துல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னு புரிய வந்துரும். அப்ப அதுதான் அந்த வாழ்க்கை அது வாழுது அப்படிங்கறத நம்ம கடந்து போகிற ஒரு பக்குவம் தான் இங்க ஈஸ்வர நிலை. ஆனா தனி மனிதன் வந்து அப்படி கடந்து போக மாட்டான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆயிக்குவான். எனக்கே இப்படி நடக்குதுன்னு வருத்தப்படுவான். அவன் மட்டும் அப்படி வாழ்றானேன்னு ஆதங்கப்படுவான். அல்லது தான் நல்லா வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல ஆடுவான். இப்படிதான் மனிதன் வந்து தனி மனிதனுடைய வாழ்க்கையில அந்த தனி மனம் செய்கின்ற சேஷ்டை அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இங்க அதுதான் லாஞ்சிதம் அப்படிங்கிறாரு. அங்கங்க குறியிடப்பட்ட சூட்சும சரீரம் எல்லாம் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தின் ஒரே தோற்றம் தான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளா நம்ம பாக்குறோம். இப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்காக இப்படி தனித்தனியா விளக்கம் கொடுக்கிறார். இப்ப 203 போலாம். சஸ்யம் வா சாகஜாத்தம் வா சர்வத்தோ அங்குரித்தம் யதா கோமலம் தத்வதே வைச வேலவோ ஜகதங்குரஹா அப்படிங்கிற ஒரு அருமையான ஸ்லோகம் 203. இது என்ன சொல்லுதுன்னா, தாவர வகைகள்ல வந்து பயிரோ அல்லது கீரை வகையோ ஏதேனும் ஒரு செடி எல்லா பக்கங்களிலுமே முளை விட்டு ஆரம்பத்தில் மிகவும் மென்மையாக தோன்றுகிறது. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தடிமனாகி அது மிகப்பெரிய மொத்தமா தண்டு பெருசா மாறிடுது. அப்புறம் சின்ன சின்ன செடிகள் கூட பாத்தீங்கன்னா நாளடைவுல மரமா கூட மாறி தடிமனான தண்டா வளைக்க முடியாத அளவுக்கு மாறிடும். அப்ப இது எப்படி இருக்கோ அது மாதிரி இந்த உலகத்தின் ஆரம்ப வெளிப்பாடான இந்த ஜகத்தும் அவ்வாறுதான் நுண்ணியதாகவும் மிகவும் புரிந்து கொள்ள முடியாத மென்மையானதாகவும் இருக்கின்றது என்று இந்த இடத்துல இப்படி ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறார். அதாவது ஒரு செடியை கம்பேர் பண்ணி, அப்ப எப்படி துணியை கம்பேர் பண்ணி கொடுத்தாரோ இப்ப செடியை கம்பேர் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான் சஸ்யம் வா. சஸ்யம்னா தானிய செடி. அந்த விதை முளைக்க தொடங்கும் போது முதலில் வந்து ஒரு மென்மையான துளிர் வரும். அப்புறம் அந்த துளிர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 இலை 4 இலையா மாறி அப்படியே கீழே இருந்து ஒரு அழகான தண்டு வரும். அந்த தண்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர தடிமன் ஆகும். அப்புறம் அது அப்படியே நாளடைவில் மரமா கூட மாறலாம். அது செடியினுடைய தன்மைகளை பொறுத்து இருக்கு, அல்லது பெரிய செடியாகவும் மாறலாம். இவ்வாறு அந்த சிறு முளை வந்து எப்படி பெரிய பெரிய தடிமனாக மாறுதோ அது மாதிரி மனோநிலையிலையும் ஆரம்பத்துல சாக ஜாத்தம் வா அப்படின்னா அந்த கீரை அல்லது காய்கறி வகைகள் எப்படி முளைக்கும் போது மென்மையான சிறிய துளிராகவே தோன்றியதோ அது மாதிரி இங்க உலகமும் இப்படித்தான் ஆரம்பத்திலே சரியாக படைக்கப்பட்டு அனுபவிக்க முடியாத ஒரு சூழலிலே தோன்றுகிறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது அனுபவத்துக்கு வர வர நமக்கு எல்லாமே புரிய வருது அப்படிங்கறத இந்த இடத்துல சுட்டி காட்டுறார். இது எல்லாமே அந்த எக்ஸாம்பிள் தான் மாத்தி மாத்தி கொடுக்கிறார். இதுல வந்து துணி, இதுல வந்து செடி இப்படின்னு மாத்தி மாத்தி கொடுப்பார். ஆனா இதெல்லாம் என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த காரண நிலையிலிருந்து வெளிப்படுகின்ற சூட்சமம் பின்னர் ஸ்தூலமாக வெளிப்படுகிறதுங்கிற ஒரே சார்பை அடிப்படையாக வைத்துதான் இந்த மாதிரி மாத்தி மாத்தி விளக்கங்களை பார்க்க முடிகிறது என்று நாம் இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம் 203ல. இப்ப மீண்டும் ஸ்லோகம் 204 போலாம். ஆதபாபா தலோகோவா படோவா வர்ண பூரிதகா சஸ்யம் வா பலிதம் யத் வத்ததா ஸ்பஷ்ட வபுர் விராட். இங்க என்ன சொல்றாருன்னா, சூரிய ஒளியால் எப்படி இந்த உலகம் வந்து தெளிவாக பிரகாசமாக நமக்கு தெரிகிறது போல இருக்கிறது இல்லையா? அப்புறம் அது மாதிரி இங்க பல வண்ணங்களால் தீட்டப்பட்ட ஒரு துணி இருக்கிறது இல்லையா? அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி மூன்றாவதாக இந்த பயிர் எப்படி முளைக்கும் போது சிறிய ஒரு துளிர் விட்டு விளைந்து நமக்கு வெளிவருகிறதோ அது போல இந்த உலகமும் தெளிவாக வெளிப்பட்ட ஸ்தூல வடிவம் உடையவனாக மாறும்போது
விராட் என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னு இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அதாவது இப்போ அத்வைத வேதாந்த பாடத்தை வந்து இவர் இப்படி கொஞ்சம் எக்ஸாம்பிளோட அப்படியே புரிய வச்சுக்கிட்டே வரார். கிரண்ய கர்ப்பன் என்பது வந்து சமஷ்டி சூட்சும சரீரம். இப்ப விராட் என்பது அதே சமஷ்டி ஸ்தூல சரீரம். அதாவது இப்போ என்ன காரணம்னா, இப்போ சரியாக தெரியாத மங்களாக இருக்கிற நிலை வேற, அது சூட்சமோ. ஸ்தூலத்துல வரும்போது அது தெளிவா தெரிய ஆரம்பிச்சிடுது. அப்ப நம்ம ஒரு படம் வரைகிறதுக்கு முன்னாடி அங்கங்க கொஞ்சம் லைட்டா அவுட்லைன் மட்டும் போடுவோம். இப்போ ஒரு துணியில வரைகிறோம் அல்லது ஒரு பேப்பர்ல வரைகிறோம் அப்படின்னா, ஒரு பென்சில் எடுத்து லைட்டா அவுட்லைன் மட்டும் போடுவோம். அது என்ன வரைய போறோங்கிறது அப்போ தீர்மானிக்க முடியாது பார்ப்பவங்களுக்கு. ஆனா அந்த ஆர்டிஸ்டுக்கு தெரியும். நான் இந்த இடத்துல ஒரு மான் வரைய போறேன் அப்படின்ட்டு அப்படி இப்படி கிறுக்கிட்டே வருவாரு. ஆனா அது பார்த்தா மான் மாதிரி நமக்கு தெரியாது. அவர் வேகமா அப்படி எல்லாம் மார்க் பண்ணி அந்த அவுட்லைன் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் அந்த கலரிங் எல்லாம் கொடுக்கும்போது தான் ஓ மான் தான் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு நமக்கு புரியும் இல்லையா? அப்ப ஆரம்பத்துல அது மானா தெரியல, ஒரு மங்களா தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத நிலைக்கு பேரு சூட்சமோ. அதுவே ஒரு அந்த ஆர்ட் நல்லா வரைஞ்சு முடிச்சிட்டாருன்னா அது தெளிவான ஒரு மான் உருவத்தை சுட்டி காட்டுதுன்னா அதுக்கு பேரு ஸ்தூலம். அப்ப இந்த சூட்சமும் ஸ்தூலம் அப்படிங்கறத இப்படி புரிய வைக்கிறார் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த பஞ்சதசி நூல் எல்லாம் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூலா இருக்கிறதுனால அன்றைய மாணவர்களுக்கு இப்படி சூட்சமத்துக்கும் ஸ்தூலத்தையும் புரிய வைக்கிறதுக்கான ஒரு அடிப்படை வேதாந்த பாடம். அப்ப அதை எடுத்த உடனே சூட்சம்னா எப்படி இருக்கும், ஸ்தூலம்னா எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அதனால அவங்க வந்து இது மாதிரி ரொம்ப பேசிக்கா எடுத்து மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இந்த செயல்களையும் அமைச்சிருக்காரு. ஏன்னா எல்லாமே வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இங்க மகான்கள் உருவாக்கி இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. பல ஓமானங்களை கொடுக்குறாங்கன்னு பார்க்க முடியுது. அது மாதிரிதான் இந்த சூரிய ஒளியை பயன்படுத்துறார், வெள்ளை துணியில வரையப்பட்ட ஓவியங்களை பயன்படுத்துறார். அப்புறம் வந்து அந்த தாவரங்களிலே துளிர் எப்படி இருக்கு, தண்டு எப்படி இருக்குறத பயன்படுத்துறார். அப்ப இந்த பேசிக் லெவல்ல இப்படி இருந்து அது எப்படி அடுத்த லெவலுக்கு இப்படி முன்னேறிச்சுங்கிறதுக்கான வித்தியாசத்தை சுட்டி காட்டுறார். அதுதான் ஸ்தூலத்திலிருந்து சூட்சமா மாறிச்சுங்கிறது புரிய வைக்கிறார். இப்படி இந்த கான்செப்ட் வந்து ஒவ்வொரு செயல்லையும் இந்த அளவுக்கு அவரு டெப்தா கொண்டு போறார் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்ப நமக்கு வந்து இந்த அத்வைத வேதாந்தத்தினுடைய அடிப்படையில ஹிரண்ய கர்ப்பனுக்கும் விராட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சமஷ்டி நிலையில அந்த ஹிரண்ய கர்ப்பனா இருந்தா சூட்சம சரீரமா இருக்கு. எல்லாருடைய ஒட்டுமொத்த மனசு கண்ணுக்கு தெரியாத சரீரமா இருக்கிறதெல்லாம் ஒரே சரீரமா ஈஸ்வரன் இடத்துல இருக்கு. அது ஹிரண்ய கர்ப்ப நிலையில் இருக்கு. இப்ப அதுவே வந்து வெளியே படைப்பாக மாறின பிறகு இந்த பிரபஞ்சமா கண்ணுக்கு தெரியுது. அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு பேரு விராட் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றா புரிய வைக்கிறார். அப்ப விராட் என்பது சமஷ்டி ஸ்தூல சரீரம். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் இப்போ நம்ம தனிப்பட்ட வெஷ்டி ஸ்தூல சரீரம், நம்ம தனித்தனிய சரீரமா இருக்கிறோம். அப்ப நம்முடைய தனிப்பட்ட சரீரம்னா இப்ப மனிதர்கள் சரீரம் மட்டுமல்ல, புழு, பூச்சி, பறவைகள், யானை எல்லாமே நீங்க இந்த உலகத்துல படைக்கப்பட்ட தாவரங்களிலிருந்து எல்லாத்துக்கும் தனித்தனி உடம்பு இருக்கு. உடம்பு வேணா மாறி மாறி இருக்கலாம். ஒரு பூச்சி உடம்பு எடுத்திருக்கலாம், ஒரு தாவர உடம்பு எடுத்திருக்கலாம், மனித உடம்பு எடுத்திருக்கலாம். ஆனா இந்த எல்லா உடம்புகளுக்கும் ஒட்டுமொத்த உடம்பா யார் இருக்கிறான்னா ஈஸ்வரன் இருக்கிறான். அவனுக்கு பேரு விராட் அப்படின்றத இங்க புரிய வைக்கிறார். அப்ப இது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்றார். அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். வெஷ்டி சமஷ்டியினுடைய நிலைப்பாடு உங்களுக்கு புரிய வச்சேன். தனி மரம் வந்து வெஷ்டி, ஒட்டுமொத்த ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மரங்களும் சேர்ந்தா சமஷ்டி. அப்படி புரிஞ்சுக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த அடிப்படையில இங்க சிருஷ்டி வந்து இப்படித்தான் வெளிப்படுகிறது என்று இங்க புரிய வைக்கிறார். அப்ப இது எப்படி நம்ம தாவரத்தோட கம்பேர் பண்ணா புரிஞ்சுக்கலாம்? ஒரு விதை இருக்கு, அது காரண நிலை. அந்த விதையானது துளிர் விட்டா அது சூட்சும நிலை. அந்த துளிரே கொஞ்சம் பெருசா பயிராக மாறிவிட்டாலோ அல்லது மரமாக மாறிவிட்டாலோ அதுக்கு பேரு ஸ்தூலம். அப்ப இது மாதிரி காரணம், சூட்சமும், ஸ்தூலம் என்ற நிலையில வெளிப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த மங்கலான நிலை, தெளிவான நிலை என்பது இந்த அடிப்படையில தான் டெவலப் ஆயிட்டு வருது அப்படிங்கிறதையும் இங்க புரிய வச்சுட்டாங்க. அப்ப இந்த விஷயம் இவ்வளவுதாங்க கான்செப்ட். அப்ப ஒரே விஷயமா இதை எப்படி பார்க்கலாம்னா, ஒரு சூரிய ஒளியில எப்படி இந்த உலகம் வந்து தெளிவாக எல்லா பக்கமும் நமக்கு தோன்றுகிறதோ, அது மாதிரி பல வண்ணங்களால் வரையப்பட்ட ஒரு துணியில அந்த சீனரி, அந்த ஒட்டுமொத்த ஆர்ட் பண்ண அந்த படம் வந்து ரொம்ப அருமையாக நமக்கு புரியுதோ, அது மாதிரி விதைக்கப்பட்ட ஒரு விதையானது விளைச்சலாகி பயிராக மாறி செழித்து காணப்படுகிறதோ, இவ்வாறு சூட்சுமத்திலிருந்து ஸ்தூல நிலைக்கு அந்த சிருஷ்டி படைக்கப்பட்டிருக்கிறதுடைய வடிவமான விராட்டு காணப்படுகிறது என்று விராட்டை பற்றி இங்க சொல்றார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். அது வந்து இந்த ஸ்லோகம் இப்படி நிரூபிக்குது. அடுத்தது ஸ்லோகம் 205க்கு போகலாம். ஏன்னா இதெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்ததுனால
இதை பத்தி பிரீஃபா பேச வேண்டியதில்லை. விஸ்வரூபாத்தியாய ஏச உக்தகா சுக்தே அபி பௌருசே தாத்ராதிஸ்தம் பபர்யந்தா தேன தஸ்யா வயவான் வித்துகு. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, விஸ்வரூபம் இந்த பிரபஞ்ச வடிவம், அதாவது விஸ்வரூபா அத்தியாய அப்படிங்கிறார் இல்லையா, அது ஒரு பகுதி, விஸ்வரூபத்தினுடைய அந்த ஒரு பகுதி இருக்கு. ஏஷ உக்தகா, ஏசனா இந்த விஷயம் சம்பந்தமாக விளக்கம் கொடுத்திருக்கிறோம். சூக்தே அபி பௌருசேன்னா சூக்தத்திலே வேத மந்திர பகுதியிலே கூட இது சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷ சூக்தத்தில கூட இந்த விஷயம் வருகிறது. தாத்ரு ததா, அந்த படைப்பை தாங்குகின்ற பிரஜாபதி அப்படின்னு அர்த்தம். அது எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இப்ப விராட் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த சமஷ்டி உடல் கொண்ட ஈஸ்வரன் இருக்கிறான் இல்லையா. இப்போ எல்லாருடைய உடலையும் தாங்கிய ஒரு வடிவம் இருக்கு. அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச வடிவத்துக்கு பேரு விராட். அப்ப இந்த விராட் புருஷனுடைய விஸ்வரூபம் என்பது புருஷ சூக்தத்திலே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அப்ப புருஷ சூக்தம் இத அருமையா பேசுது. அத எப்படி இங்க சொல்றாருன்னா, அந்த புருஷ சூக்தத்திலே சொல்லப்பட்ட எல்லா தேவதைகள் இருக்கு. அந்த புருஷ சூக்தத்துல பஞ்சபூதங்கள் இருக்கு, படைப்பு இருக்குது, அதுல பல ஜீவராசிகள் இருக்கு. அப்படி இருக்கிற எல்லாமே புல்லு பூண்டுல இருந்து இந்த பிரபஞ்சம் வரைக்கும், அதாவது ஒரு சாதாரண படைப்புல பூமி உரண்டையில ஒரு புல்லு பூண்டு இருக்கு இல்லையா, ரொம்ப சின்ன பொருள் தாவரத்துல இருந்து இந்த பிரம்மாண்டமான சூரியன் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். எல்லாமே இங்க படைப்புல விராட்டு புருஷனுடைய விஸ்வரூப தரிசனத்துக்குள்ள இருக்குது. அப்ப இது எல்லாம் தாங்கிய ஒரு விராட் புருஷனுடைய அவயவங்கள் அப்படிங்கிறத இங்க ஞானிகள் அறிகின்றார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இங்க விராட் புருஷன் என்றால் ஈஸ்வரனே தான். ஆனா அவன் சமஷ்டி சரீரமா இருக்கிறான், எல்லா உடம்பையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுல யானை, எலி, எறும்பு, அப்புறம் பூமி, சூரியன் போன்ற பெரிய கிரகங்கள் கூட எல்லாமே, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே விராட் புருஷனுடைய அவயவங்கள் அப்படின்னா அவனுடைய உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உடல் உறுப்புகள் அப்படிங்கும் போது அவர் அந்த உறுப்புகளை அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது, அதெல்லாம் அவருடைய தேகம் தான். ஆனா அது என்ன தேகம்னா சமஷ்டி தேகம், தனித்தேகம் கிடையாது, எல்லாம் சேர்ந்த ஒரே தேகமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அததான் சொல்றாரு விஸ்வரூபாத்தியாய ஏசா. அப்புறம் ஸ்பஷ்ட வபுர் விராட் அப்படின்றாரு, வெளிப்படையாக சமஷ்டி ஸ்தூல உலக வடிவமே விராட் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அப்ப இதுல விராட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஏன்னா நம்ம இதெல்லாம் அத்வைத வேதாந்தத்துல ரொம்ப விரிவா பார்த்திருக்கோம். அதையே இங்க மீண்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விரிவா விளக்கமா நமக்கு சொல்லிக்கிட்டே வரார். மேலும் அந்த புருஷ சூக்தம் என்பது வேதத்தினுடைய முக்கிய பகுதி. அதனால அந்த புருஷ சூக்தத்தையும் எடுத்து இங்க நமக்கு சுட்டி காட்டுறார். அப்ப இந்த உலகம் பிரம்மத்திலிருந்து வேறான ஒரு தனி பொருள் கிடையாது. இந்த உலகம் முழுவதையும் ஒரு பரிபூரண புருஷனுடைய விஸ்வரூபமாக நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படை விஷயமாகவும் பார்க்கிறோம். புருஷ சூக்தமும் அதைத்தான் சொல்லுது. ஏன்னா விராட் என்பது சமஷ்டி ஸ்தூல சரீர உபாதியுடன் காணப்படுகின்ற ஒரு சைத்தன்யம். அந்த உபாதி நீங்கிய நிலையிலே பிரம்மம் நிருபாதிக சைத்தன்யம். அதுவே அந்த விராட் என்ற நிலையில விவகாரம் செய்கின்ற உலகமாக தோன்றுகிறது. அப்ப இங்க பிரம்மம் பாரமார்த்த நிலையில நிர்குண பிரம்மம், அதுவே இந்த உலகமாக தோன்றுனா விவகார நிலையில சகுன பிரம்மம். இப்படிதான் இந்த பிரம்மம் தன்னை இரண்டு விதமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்த இங்க புருஷ சூக்தம் பேசுகிறது என்றும், அந்த விஸ்வரூபம் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச வடிவம் என்றும், அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளும் அந்த விராட் புருஷனின் அவயவங்கள் என்றும் இந்த ஸ்லோகம் புரிய வைக்கிறது என்று பார்க்கிறோம். இது ஸ்லோகம் 205. இப்ப அடுத்தது ஸ்லோகம் 206 போறோம். கொஞ்சம் வேகமா போற மாதிரி இருக்கும். ஆனா பட் இதுல என்னன்னா டாபிக் அவ்வளவுதான். இதுல ரொம்ப பிரீஃபா எக்ஸ்பிளனேஷன் தர்றதுக்கு ஒண்ணு இல்லை, அதனால அப்படி போறேன். ஈசா சூத்ரா விராட் வேதோ விஷ்ணு ருத்ரேந்திரா வக்னயா விக்ன பைரவா மைராள மாரிகா யக்ஷ ராட்சசா. இங்க என்ன சொல்றாருன்னா, ஈசஹா அப்படின்னா ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்ற ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்னா சமஷ்டி காரண சரீரத்தின் அபிமானி அப்படிங்கிறது இங்க புரிஞ்சுக்கணும். சூத்ரா, சூத்ரானா சூத்ராத்மா, அவர் சமஷ்டி சூட்சம சரீரத்தின் அபிமானி. அப்புறம் விராட், விராட்னா சமஷ்டி ஸ்தூல சரீரத்தின் அபிமானி.
வேதகா, வேதஸ் அப்படின்னா பிரம்மா, இந்த படைப்பை நிகழ்த்துகின்றவர், அதனால அவர் வேதகா அப்படிங்கிறாரு. விஷ்ணு, விஷ்ணு என்றால் காத்தல் சக்தியின் அதிஷ்டான தேவதை. ருத்ரஹா, ருத்ரன்னா ருத்ரேந்திர வக்னகயகாங்கிறார். ருத்ரன் அப்படின்னா சம்சார சக்தியின் அதிஷ்டான தேவதை. சம்ஹாரம்னா அழித்தல், ருத்ரன் வந்து அழிக்கின்ற தேவதையாக இருக்கிறான். இந்திரன்னா தேவர்களின் தலைவன், இந்திரன் வந்து தேவர்களின் தலைவனாக இருக்கிறான். அக்னின்னா அக்னி, நெருப்பு. விக்னான்னா தடை. பைரவம்னா பைரவ சக்தி, உக்கிரமான ஒரு தெய்வீக சக்தி. மைராளானா அது உக்கிரமான ஒரு சக்தி, தெய்வீக சக்தியிலேயே கொஞ்சம் உக்கிரமான, அந்த பைரவன் மாதிரியே மைராளாங்கிறதும் ஒரு தெய்வீக உக்கிர சக்தி. மாரிகா அப்படின்னா அந்த அழிவு ஏற்படுத்துகின்ற சக்தி அல்லது நோயை உண்டாக்குகின்ற சக்தி. யக்ஷகானா யக்ஷர்கள், ராட்சசாகானா ராட்சசர்கள். இப்படி எல்லாம் பிரிச்சுக்கிறார். எல்லாம் பிரிச்சு இதெல்லாமே எங்க இருக்கு? இப்ப இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் என்ன? எல்லாம் அதே ஒரே விராட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றார். இந்த பிரபஞ்சமே இப்படிதான் எல்லாமே தாங்கி இருக்குதுங்க. இங்க வந்து எல்லா கேட்டகரியும் இருக்காங்க, இவங்க தான் அப்படின்னு நீங்க யாரையும் பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டிருக்கிறவன் தான் விராட் என்கின்ற ஈஸ்வரன், இந்த விஸ்வமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இந்த பிரபஞ்சத்துல நமக்கு இங்க ராட்சசர்கள் யாரு, யக்ஷர்கள் யாரு, இங்க தேவர்கள் யாரு அப்படின்னா நமக்கு தனித்தனியா சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையிலேயே எல்லாமே தெரிஞ்சிடும். அதாவது இப்ப தேவர்கள் அப்படின்னா எங்கேயோ மேல் உலகத்தில் இருக்கிறார், ராட்சசன்னா அவன் ஏதோ தனியா ஒரு பாதாள லோகத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க ஏதோ புராண கதைகளை படிச்சு கற்பனை பண்ணிக்க கூடாது. இப்ப நம்முடைய அத்வைத வேதாந்தத்துல நீங்க அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வாழும் காலத்திலேயே மனிதன் வந்து தன்னுடைய மனோபாவத்தினாலேயே இத்தனை அவதாரங்களை எடுக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய செயல்பாடு மனோபாவம், இதன் அடிப்படையில அவன் என்னென்ன நிலையில் இருக்கிறான் அப்படிங்கிறதையே இந்த யக்ஷர்கள், ராட்சசர்கள், அப்புறம் மாரிகா, பைரவா, விக்னகா அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டார். அப்ப இது மாதிரி எல்லா கேட்டகரியிலும் இங்க ஒரே பிரபஞ்சத்துல, ஒரே உடல்ல, விராட் ஸ்வரூபத்துல ஈஸ்வரனுடைய அங்கங்களாகவே இருக்கின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க நீங்க எதை பிரிச்சு பார்ப்பீங்க? எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது, எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு, அப்படிலாம் எதையும் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இங்க சிறந்தது, தாழ்ந்தது, உயர்ந்தது அப்படிங்கிற வேறுபாடுகள் எல்லாம் ஈஸ்வரனுடைய உடம்புல இல்ல. எல்லாம் ஒரே சரீரமா இருக்கு. அதனால ஈஸ்வரன் என்பவன் காரண சரீர சமஷ்டி அபிமானி என்று இங்க தெளிவுபடுத்துறார். சூத்ராத்மா அப்படின்னு சொல்லும் போது சூட்சம சரீரத்தின் சமஷ்டி அபிமானி, எல்லா கண்ணுக்கு தெரியாத சூட்சம சரீரத்தை தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறான், அவன் சூத்ராத்மா. விராட் என்றால் அந்த ஸ்தூல சரீரத்தின் சமஷ்டி அபிமானி. அப்ப பாருங்க, காரண சரீரத்துக்கு ஒருத்தர் இருக்கிறான், சூட்சம சரீரத்துக்கு ஒருத்தர் இருக்கிறான், ஸ்தூல சரீரத்துக்கு ஒருத்தர் இருக்கிறான். அப்படின்னா எல்லாம் ஒருத்தனே தான், ஆனா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய நேம் சேஞ்ச் ஆகுது. காரண சரீரத்துல இருக்கும்போது ஈஸ்வரன், சூட்சம சரீரத்துல இருக்கும்போது சூத்ராத்மா, ஸ்தூல சரீரத்துல வந்துட்டான்னா விராட். பட் இது எல்லாமே சமஷ்டி. சமஷ்டினா ஒட்டுமொத்த பிரபஞ்சமா சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட காரண சரீரமும் ஒரே காரண சரீரத்துல தான் போய் ஒடுங்கும். அப்ப அந்த இடத்துல அது ஈஸ்வரனுடைய உடம்புன்னு தான் நான் உங்களுக்கு நேரத்தே சொன்னேன். நேற்றைய வகுப்புல கூட சொல்லும் போது நீங்க எல்லாம் இரவுல எங்க போய் ஒடுங்குறீங்க? எல்லோருமே அந்த காரண சரீரத்துல தான் போய் ஒடுங்குறீங்க. அப்ப அந்த ஒட்டுமொத்த காரண சரீரம் யாருடையது? ஈஸ்வரனுடையது. அப்ப ஈஸ்வரன் யாரு? சமஷ்டி சரீரத்தில் இருக்கிறான், எல்லாருடைய சரீரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிற சமஷ்டி சரீரம். ஆனா எல்லாருடைய சரீரத்தையும் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறான்? ஒவ்வொரு உடம்பு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கானா? இல்ல, காரண சரீரமா வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதாவது நம்முடைய வாசனைகளை, அறியாமைகளை எல்லாமே அவனே ஏற்றி வைத்துக் கொண்டிருப்பான். அப்ப அவன் காரண சரீர அபிமானியா ஈஸ்வரன் இருக்கான். ஆனா அதுவே மனம்ங்கிற நிலையில, இப்ப நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் சூட்சமா வெளிப்பட ஆசைப்படுற நிலையில, அதாவது ஒடுங்கி இருக்கிற நிலையில காரணம், கொஞ்சம் வெளிப்பட நினைக்கிறோம், இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் அப்படின்னு மனசு ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு பிராரப்த கர்மாவா எடுத்துக்கிட்டு வெளிக்கிளம்பும் போது அது சூட்சம சரீரமா வெளிப்படுது இல்லையா? அந்த இடத்துல சூத்ராத்மா அவன் வந்து சூட்சம சரீரத்தினுடைய அபிமானி. அப்பவும் சமஷ்டி தான், தனி உடல் கிடையாது, எல்லோருடைய ஒட்டுமொத்த சூட்சம சரீரத்தை வச்சிருக்கிறான். விராட் என்பவன் யாருன்னா, இப்போ நாம எல்லாம் தனித்தனியா உடம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வேற, நான் வேற, நான் ஆண், நீ பெண், அப்புறம் அது நாயி, இது பேயி அப்படின்னு நம்ம எல்லாம் பிரிச்சு வைக்கிறதெல்லாம் உடலினுடைய அடிப்படையில நம்ம எல்லாம் பிரிச்சு பார்க்கிறோம். ஆனா இது எல்லாம் விராட்டினுடைய வடிவத்துக்குள்ளேயே இருக்கு.
அப்ப ஸ்தூல சரீரத்துல இங்க சமஷ்டியில இருக்கிறான், அவன் தான் விராட் என்று இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் புரிய வைக்கிறார். அப்ப இந்த 3 விஷயங்களை முக்கியமா பிரதானப்படுத்துறாங்க. காரணம், சூட்சுமம், ஸ்தூலம். இந்த 3 நிலைகளிலும் ஒரே சைத்தன்யம் உபாதிகளின் அடிப்படையில் வெவ்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. வேதஸ் அப்படின்னா பிரம்மா, பிரம்மா தான் வேதம். வேதம் என்பது என்னன்னா அந்த பெயரை குறிப்பதாக மட்டும் பார்க்கக்கூடாது. அவருடைய சமஷ்டி சக்தி, ஒட்டுமொத்த பிரபஞ்ச சமஷ்டி சக்தியா பிரம்மா இருக்கார். அவர் தான் இந்த சிருஷ்டிகர்த்தா, இந்த உலகம் படைப்பதற்கான ஆதார கடவுளாக இருக்கிறார். அந்த சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கின்ற பிரம்மாவுக்கு அப்புறம் இந்த உலகம் படைக்கப்பட்டு விடுகிறது. படைக்கப்பட்ட உலகை காப்பதாக விஷ்ணு இருக்கிறார். அப்ப விஷ்ணு யாரு? காக்கும் சக்தி. அப்ப விஷ்ணு வந்து இந்த படைக்கப்பட்ட உலகத்தை தக்க வைக்கிறார். அப்போ அது கொஞ்ச நாளைக்கு இருக்குதான், அனுபவத்துக்கு வருது. அப்ப தக்க வைக்கப்பட்ட உலகம் ஒரு நாள் ஒடுங்கும் இல்லையா? அது யாரு? ருத்ரன். அப்ப ருத்ரன் யாரு? லயம் சக்தி. லயம்னா ஒடுக்குதல், ஒடுங்குதல் என்று அர்த்தம். அப்ப இது மாதிரி சிருஷ்டி, ஸ்திதி, லயம் என்ற 3 நிலைகளிலே படைத்தல், இருத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் புரிகின்ற நிகழ்வை இப்படி 3 தேவதைகளாக நமக்கு காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த 3 தேவதைகளும் யாரு? ஒரே தேவதை தான். அதுதான் மனோசக்தி, அதுதான் ஈஸ்வர சக்தி. ஆனா அந்த ஈஸ்வர சக்திங்கிற காஸ்மிக் இன்டெலெக்ட, காஸ்மிக் மைண்ட, சமஷ்டி ஈஸ்வரனை, எல்லாருடைய மனதையும் வச்சுக்கிட்டு இருக்கிற ஈஸ்வரனை தான் இப்படி பிரிக்கிறோம். அதை பிரம்மாவா பிரிக்கிறோம், விஷ்ணுவா பிரிக்கிறோம், ருத்ரனா பிரிக்கிறோம். இப்படிதான் ஈஸ்வரன் வந்து விவகார நிலையில் இருக்கிறான் என்று நாம பார்க்கிறோம் என்பதை இப்படி புரிய வைக்கிறாங்க. அதை இப்படி எல்லாம் சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொரு தேவதைகளையும் இங்க தனிமைப்படுத்துறாரு பாருங்க. இந்திரா, பத்னி அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப இந்திரன் யாரு? தேவர்களின் தலைவன். அப்ப இந்திரிய சக்திகளின் தொடர்புடைய அதி தெய்வீக சக்தி. அப்ப இந்திரன் அப்படின்னா நீங்க ஏதோ தேவலோகத்தில் இருக்கிறான்னு கிடையாது. நம்முடைய இந்திரியங்களுக்கு தலைவன் தான் இந்திரன். ஏன்னா நாம வந்து இப்போ பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞான இந்திரியங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து ஸ்தூலத்திலயும் நம்ம கிட்ட இந்திரியங்கள் இருக்கு, சூட்சமத்திலும் இந்திரியங்கள் இருக்கு. இதற்கான தலைவன் தான் இந்திரன். நீங்க இந்திரன்னா எங்கேயோ மேல இருப்பான், ரம்பா ஊர்வசியோட டான்ஸ் ஆடுவான் அப்படின்னு புராண கதைகள்ல இருக்கிற கற்பனை இந்திரனுக்கு போயிடக்கூடாது. இது எல்லாமே இங்க அத்வைதத்துல வெளிப்படைத்தன்மையா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அக்னிங்கிறது எங்கேயோ வெளி இல்லை, நமக்குள்ள இருக்கிற உடலினுடைய சூடு, அது நம்முடைய இந்த பௌதீக உடல்ல இருக்கிற உயிர் சக்தி. இப்படிதான் இதெல்லாம் சாஸ்திரம் பார்க்குது. அதனால விக்னகா அப்படின்னா அதுல ஏற்படுகின்ற குறைபாடுகள், அதனால வருகின்ற உடல் நோய்கள், அதனாலதான் அந்த உடல் நோய்கள், குறைபாடுகள் எல்லாம் இப்படி பிரிக்கிறார். எப்படின்னா பைரவா, மைராலா, மாரிகா அப்படின்னு சான்ஸ்கிரிட்ல வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் என்னன்னா அந்த உக்ரமான தேவதைகள் வந்து உடல்ல அந்த 3 விதமான வாதம், பித்தம், ஸ்லேத்துமம் என்ற 3 உடற்கூறுகளுடைய தன்மைகளை மாறுபடுத்துகின்ற தேவதைகள். அப்ப இது மாதிரிதான் இதெல்லாமே வந்து நம்ம அத்வைத வேதாந்தத்துல ரொம்ப விரிவா பேசி இருக்கிறோம். அதுக்கான புத்தகம் கூட ஒண்ணு நம்ம விட்டுருக்கிறோம். புக்கு நான் அப்புறமேட்டு உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இந்த குரூப்ல, அதை பார்த்துக்குங்க. அதுல வந்து எல்லா தேவதைகளும் எப்படி எப்படி வேலை செய்யுது, அந்த தேவதைகளுடைய பங்கு என்ன, அந்த பஞ்சபூதங்கள் அதுல என்ன தன்மை இருக்கு, அதுல கண்ணுக்கு அதிஷ்டான தேவதை எது, காதுக்கு அதிஷ்டான தேவதை எது, இப்படி எல்லா உடல் உறுப்புகளையும் கொண்ட இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை இந்த தனி மனித உடலுக்குள்ளேயே நம்ம பிரபஞ்சமா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த புக்ல அதெல்லாம் விளக்கமா வேதத்தினுடைய பிரமாண வாக்கியங்களை எடுத்து, ஆகாயத்திலிருந்து எப்படி வாயு வந்தது, அப்புறம் அது எப்படி அக்னி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உண்டான வேத பிரமாண வாக்கியங்களோடவே அந்த புக்ல இருக்கும். அது நான் அப்புறம் கொடுக்குறேன், அந்த புக் பாருங்க. இது மாதிரி இந்த விராட்டு வந்து பிரபஞ்சத்தில் எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த உடல்களின் தொகுப்பு. அதனால் இது சமஷ்டி உடல் என்று நீங்க பார்க்கணும். அதுதான் இங்க சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய நிலைப்பாடு என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெவலப்மெண்ட் ஆகி கடைசியா எல்லாம் அறியுகின்ற ஸ்தூல உடலிலே தெளிவாக நமக்கு எல்லாம் தெரிகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்தை ரொம்ப சிம்பிளா எப்படி பார்த்துக்கலாம்னா, காரண நிலையிலே ஈஸ்வரன், சூட்சும நிலையிலே சூத்ராத்மா, ஸ்தூல நிலையிலே விராட். அது எல்லாமே சமஷ்டி. சமஷ்டினா ஒட்டுமொத்த நிலை. நீங்க காரண நிலைன்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம எல்லாருடைய காரண சரீரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவன், சூட்சும நிலைன்னு எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய எல்லாருடைய சூட்சும சரீரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன், ஸ்தூல நிலைன்னு எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய எல்லாருடைய ஸ்தூல சரீரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவன். இப்படிதான் 3 தன்மையில இங்க யார் யார் வரா? ஈஸ்வரன், சூத்ராத்மா, விராட்டு, எல்லாம் சமஷ்டி. அப்ப இந்த பிரபஞ்ச அமைப்புல இவ்வாறு எல்லாம் சமஷ்டி நிலையில இருப்பதனால
அவரவர்களுக்கான ஒரு தேவதையை உருவாக்குறாங்க. அதுதான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்திரன், அக்னி என்ற பல்வேறு தெய்வீக சக்திகள். இதை தவிர இந்த மாதிரி படைப்புல நல்லது மட்டும் இல்ல, இந்த படைப்புல கெட்டதும் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம உடம்புல வந்து நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பாடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல நல்ல கிருமிகள் இருக்கும், கெட்ட கிருமிகள் இருக்கும். அது ரெண்டுமே தேவைப்படும். இந்த பிரபஞ்சத்துல தேவர்களும் இருப்பாங்க, யட்சர்களும் இருப்பாங்க, ராட்சசர்களும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டப்படுது. உடனே நீங்க ஏதோ தேவர்கள் ராட்சசன்னா அப்படியே பயங்கரமா 2 பல்லு கொடூரமா வச்சுக்கிட்டு தலையில கொம்பு வச்சுக்கிட்டு வருவான் அப்படின்னா, எல்லாம் நம்ம கற்பனையா உருவாக்கின உருவங்கள் தான். உண்மையா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீங்க பாக்குறது டீசெண்டா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு கோட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். அவனே ராட்சசனா இருப்பான். உங்களுக்கு தெரியாது. சைனால போய் பாருங்க. அவன் நீட்டா பேண்ட் ஷர்ட் போட்டு கோட் போட்டு பார்க்க டீசெண்டா இருப்பான். ஆள் பார்க்கறதுக்கு கலரா இருப்பான். ஒரு சினிமா ஹீரோ மாதிரி இருப்பான். ஆனா அவன் பிள்ளை கறி சாப்பிடுவான். குழந்தையனுடைய உடம்ப சாப்பிட்டுட்டு இருப்பான். அவங்க எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல பேசுவாங்க. இந்த மாதிரி இறந்து போன குழந்தைங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு ரேட் போட்டு கொடுத்துருங்கம்பாங்க. சைனாவில எல்லாம் இது ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, டெட் பாடியான குழந்தைங்க வந்து இறந்து போன பிறகு அது ஒரு ரேட் போட்டு வாங்கிக்குவான். வாங்கி அந்த குழந்தைய சூப் வச்சு குடிப்பான். அந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டுல சூப் வச்சு குடிப்பான். அப்ப அவன் யாருங்க? ராட்சசன் தானே. அவன் கோட் சூட் போட்டுக்கிட்டு டீசெண்டா ஹீரோ மாதிரி தான் இருக்கான். இப்படிதான் இருப்பாங்க. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருப்போம், இந்த அந்த காலத்துல வரையப்பட்ட ஓவியத்துல பார்த்துக்கிட்டு அப்படியே 2 கொம்பு வச்சுக்கிட்டு கண்ணு முட்டை கண்ணு போட்டுக்கிட்டு சைடுல 2 பல்லு வெளியே வந்துட்டு இப்படிதான் ராட்சசன் இருப்பான் அப்படின்னா, சும்மா அதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக ராட்சசனா இப்படி இருப்பான் அப்படின்னு குழந்தைகளுக்கு வரைஞ்சி காட்டப்பட்ட உருவம் தானே தவிர, உண்மையா ராட்சசர்கள் தேவர்கள் என்பதெல்லாம் மனோபாவத்தின் அடிப்படையில மனிதர்கள் வாழ்வதை குறிப்பிடுவதாக இருக்கும். அதனால நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருங்கிறது நம்ம பழகும் போது தான் தெரியும். பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பர்சனாலிட்டி வச்சு நீங்க ஒரு மனிதனை வந்து எடை போட முடியாது. சினிமா எல்லாம் பார்க்கும்போது வில்லன் பார்த்தா அவ்வளவு நல்லவனா இருப்பான், ஹீரோ பார்த்தா கெட்டவன் மாதிரி தெரியும். ஆனா கதை எப்படி முடியும்? கடைசியில பார்த்தா யார் கெட்டவன் நினைச்சிட்டு இருந்தா அவன் தான் ஹீரோ, யார் வந்து நல்லவன் நினைச்சிட்டு இருந்தா அவன் தான் வில்ல. படத்தை எப்படி முடிக்கிறான் பாத்தீங்களா? வித்தியாசமா முடிப்பான். அதனாலதான் அந்த சினிமாவே சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க சினிமா போய் பார்க்க உட்காரும் போது அந்த கதையில வந்து ஒரு ட்விஸ்ட் அதானே. டைரக்டா எடுத்த உடனே இவன் தான் வில்லன் காட்டிட்டா உங்களுக்கு அந்த கதையினுடைய சுவாரஸ்யம் போயிடும், அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். அப்ப நீங்க அந்த படத்தை வந்து ரசிச்சு ருசிச்சு பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படி நல்லது பண்ற மாதிரி கேரக்டர் கொடுத்து அவர் பயங்கரமா மக்களுக்காக உழைக்கிற மாதிரி காட்டி 4 பேருக்கு அப்படி சர்வீஸ் பண்ற மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டே வருவான். நீங்க அப்படி இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை பார்க்கவே முடியலையேன்னு அந்த படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னொருத்தன் பார்த்தானா ஒண்ணுமே பண்ண மாட்டான், சாதாரணமா இருப்பான், பாரு இவன் வெட்டி ஆளு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். கடைசியில பார்த்தா அவன் தான் கதாநாயகன், இவன் வில்ல. இப்படி மாறிடும் படம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் இங்க வாழ்க்கையில மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இதெல்லாம் என்னன்னா இந்த படைப்புல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்னு புரிஞ்சுக்கணும். அததான் இங்க தத்துவ சுருக்கத்தை அழகா சுட்டி காட்டுறார். அது என்னென்ன சொல்றாருன்னா, ஈசகா சூத்ரகா விராட் வேதஸ் விஷ்ணு ருத்ரா இந்திரா அக்னி யக்ஷா ராட்சசா இப்படின்னு எல்லா டாபிக் எடுத்து இங்க போட்டார். இதுதான் ஸ்லோகம் 206. இப்ப நம்ம ஸ்லோகம் 207 போவோம். விப்ரஹா சத்ரியா விட் சூத்ரா காவாஸ்வா மிருகா பச்சினகா அஸ்வத்தா வடா சூதாத்யா யவா விருஹி துருணாதயா இப்படி வந்து ஒரு கேரக்டர், இந்த மாதிரி பல கேரக்டர் சொல்றார். இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். இப்ப விப்ரஹா அப்படின்னா விப்ரன்னா பிராமணன். ஏன் விப்ரன்னா பிராமணன் அப்படின்னா பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். இங்க விப்ரன்னா இறைவனை உணர்ந்தவன், தன்னை உணர்ந்தவன், ஞானத்தை அடைந்தவன் அப்படிங்கிற அடிப்படையில தான் பிராமணன்கிற வார்த்தை. அப்போ இந்த ஞானம் வேத அத்தியனத்துடன் தொடர்புடைய மனிதனுக்கு விப்ரன் அப்படின்னு பேரு. சத்திரியன் அப்படின்னா ஆட்சி செய்கின்றவர்கள், நாட்டை ஆளுகின்றவர்கள் சத்திரியன். விட்டுன்னா வைசியர்கள், வாணிபம் செய்கின்றவர்கள், அதாவது வியாபாரம் விவசாயம் போன்ற தொழில்களோடு தொடர்புடைய மனிதர்களை விட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் சூத்திரர் அப்படின்னா சேவை செய்கின்ற பல்வேறு தொழில்களுடன் தொடர்புடைய சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்த மனிதர்களை வந்து சூத்திரர். அப்புறம் கவஹானா பசு, பசு வந்து பசுக்கள், அஸ்வாகான குதிரைகள், மிருகாகான விலங்குகள், அஸ்வத்தானா அரச மரம், வடானா ஆலமரம், தூத்தானா மாமரம், ஆத்யானா இந்த எல்லாம் சேர்ந்த யவா பார்லி போன்ற தானியம், அப்புறம் விரீஹின்னா நெல்லு, துருணானா புல்லு, ஆதையான்னா எல்லாம் சேர்ந்த, ஆத்யா ஆதையா அப்படின்னா எல்லாம் சேர்ந்து அப்படின்னு இங்க எல்லாமே சுட்டி காட்டுறார்.
அதாவது இங்க எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா திருப்பி அதேதான். ஃபர்ஸ்ட் அப்படி கொஞ்சம் ஹையர் லெவல் கேட்டகரியில இருந்து ஓரளவுக்கு அரக்கர் வரைக்கும் கொண்டு வந்தாருல்ல, அதெல்லாம் யாரு? ஒரே விராட்டில் இருக்கக்கூடிய சரீரத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர், அதாவது அவயவங்கள். அவயவங்கள்னா நம்ம பாடியில எப்படி கை, காலு, இது லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு. இப்ப ரைட் ஹேண்டு உள்ள போறதுக்கு, லெஃப்ட் ஹேண்டு கீழே கழுவுறதுக்கு, இப்படிலாம் நம்ம மல்டி பர்பஸா அந்த அவயவங்களை வச்சிருக்கிறோம். அப்ப இந்த அவயவங்களுடைய பர்பஸ் நமக்கு ஒன்னு பெஸ்ட் ஒன்னு பேடு அப்படின்னு நம்ம பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். இப்ப ரைட் ஹேண்ட்ல சாப்பிடுறதுனால இது எனக்கு உயர்ந்த கையே, லெஃப்ட் ஹேண்ட்ல கழுவுறதுனால இது தாழ்ந்த கையே அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோமா? ஒரு நாளும் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கை, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுமே எனக்கு வேணுங்க அப்படின்னு நம்ம அதை நேசிப்போம், அதை வச்சுக்குவோம். அது மாதிரி ஈஸ்வரன் இடத்துல நீங்க யக்ஷனும் இருப்பான், தேவனும் இருப்பான். ஆனா ஈஸ்வரனுக்கு ரெண்டுமே வேணும். ஏன்னா படைப்புல இதெல்லாம் தேவை இருக்கு, ஒன்னொன்னும் அவசியம் இருக்குல்ல. நமக்கு இப்ப லெஃப்ட் ஹேண்ட் கழுவுறதுக்கு இல்லைன்னா கஷ்டமா போயிடும். அதனால அது நமக்கு தேவைதானே. அது மாதிரி எல்லாமே தேவைதான். அதனால இது உயர்ந்தது, தாழ்ந்தது, இது சரி, இது தவறு அப்படின்னு நீங்க பிரித்து பார்ப்பதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஆங்கிள் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வெளிப்படையாவே பேசலாம். ஏன்னா வாய்ங்கிறது உள்ள தள்ளுறது, மேல இருக்கிற வாய். கீழே இருக்கிற வாய் வெளியே தள்ளுறது. அப்ப மேல இருக்கிற வாய் உயர்ந்தது, கீழே இருக்கிற வாய் தாழ்ந்தது அப்படின்னு நீங்க உங்க பாடியில நினைச்சிட்டு, எனக்கு கீழே இருக்கிற வாய் எனக்கு வேண்டாங்க, ஆசன வாய் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சா என்ன ஆவீங்க? உடம்பு வீங்கி செத்து போயிடுவீங்க. ஏன்னா ஆசன வாய் தான் உங்களுக்கு அவுட்புட். அப்ப உள்ள போறது வெளியே வரணும்ல. அப்ப அது வெளியே வர்றதுக்கு நமக்கு இது கெட்டது, இது நல்லதுன்னு ஏதாவது பிரிச்சு பார்க்கணுமா உடம்புல? எல்லாமே தேவை. உள்ள தள்ளுறதுக்கு மேல இருக்கிற வாய் மாதிரி கீழே இருக்கிறதுக்கு ஆசன வாயும் தேவை. அப்ப இதுல எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது? ரெண்டுமே முக்கியங்கன்னு சொல்லுவோம். இப்ப நாம எங்க கீழே தள்ளுறதுனால அதை வேண்டாங்க, விட்டுறலாம். மேல இருக்கிறது தான் நமக்கு அழகழகா ஜிலேபி தள்ளுது, லட்டை தள்ளுது, பிரியாணியை தள்ளுது, இது சூப்பரா இருக்கு அப்படின்னு மேல இருக்கிற வாய் மட்டும் வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மேல இருக்கிற வாயே உங்களை அழிச்சிடும். ஏன்னா கீழே இருக்கிற வாய் ஓப்பன் ஆகலன்னா. அப்ப அதனால இங்க ரெண்டுமே தேவை இருக்கு. அது மாதிரி இங்க ஈஸ்வரனுடைய வாழ்க்கையில இந்த ஒட்டுமொத்த பாடியில எல்லாமே இருக்கு. அதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு உயர்ந்த தாழ்வை உருவாக்கியது யாரு? மனிதர்கள் தான் உருவாக்கணும். நமக்கு புரியாததுனால இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது அப்படின்ட்டு தேவர்களுக்கும் யட்சர்களுக்கும் நம்ம அப்படி பிரிச்சு பாக்குற மாதிரி படைப்பில் இருக்கின்ற மனிதர்களையும் பிரிச்சு பாக்குறோம் பாருங்க. விப்ரன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் அப்படின்னு நம்ம எல்லாம் பிரிச்சு பாக்குறதெல்லாம் அஜ்ஞானம் தான் காரணம். ஏன்னா நமக்கு இவரு பிராமணன்னா உயர்ந்தவர், சூத்திரன்னா தாழ்ந்தவன் அப்படிங்கறதெல்லாம் இங்க எப்பயுமே கிடையாது. எல்லாரும் தேவைங்க. ஏன்னா இங்க உயர்வு தாழ்வே கிடையாது. அப்ப அந்த நிலை இங்க புரிய வேண்டும். ஏனென்றால் இது எல்லாம் விராட் புருஷனுடைய அவயவங்கள் அப்படிங்கிற டாபிக்ல இங்க வராரு. இந்த டாபிக் அதான் விராட் புருஷனுடைய அவயவங்கள், அவனுடைய உடற்கூறுகள். அப்ப இந்த உடற்கூறுகளிலே ஒரு உடல் கூறு எனக்கு உயர்ந்தது, இது சூப்பரான உடற்கூறு, இது எனக்கு தாழ்ந்தது அப்படிங்கிற பாகுபாடு ஈஸ்வரனிடத்தில் இல்லை. அது மாதிரி இப்ப நாமளும் அந்த ஈஸ்வரன் நிலைக்கு உயரும் போதுதான் இந்த பாகுபாடை கடக்க முடியும். ஆனா நாம தனி மனிதனா இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு உட்காந்துருப்போம்? பாகுபாடுகளை வளர்த்தி கொண்டுதான் இருப்போம். இது உயர்ந்தது, இது தாழ்ந்ததும்போம். அவன் நான் உயர்ந்த ஜாதி, அவன் தாழ்ந்த ஜாதிம்போம். அவன் நல்லவன், இவன் கெட்டவன்போம். இதெல்லாம் என்ன காரணம்? அஜ்ஞானம் தான் காரணம். அப்ப அதை தான் இங்க மகான்கள் சுட்டிக்காட்டி, அப்ப ஈஸ்வரனுடைய படைப்பிலே இப்படி பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது, நீங்கள் இது எதையும் பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் இது எல்லாம் ஒரே ஈஸ்வரனின் அவயவங்கள் அப்படிங்கிறதுக்கு சொல்லி அதனுடைய அத்தனை விளக்கங்களையும் இங்க கொடுக்கிறார். அது பல பெயர்களில் அழைக்கிறார். அப்படிதான் இங்க ஒரு வரிசை கிரமத்திலேயே காட்டுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம படைப்புல கூட பார்த்தோம், அறிவு பரிமாணத்திலையும் பார்த்தோம். இப்ப படைப்பு, அறிவு பரிமாணம்ங்கிறது வேற வேற கிடையாது. அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டியே முதல்ல எங்க தொடங்கிச்சுங்க? ஜடப்பொருள்ல தான் தொடங்கும். முதல்ல பஞ்சபூதங்கள் படைக்கப்படுது. அதுல பூமிங்கிற பந்து மட்டும்தான் இருக்கும், அங்க எதுவுமே படைக்கப்படல. அப்புறம் மெல்லமா தாவரங்கள் படைக்கப்பட்டது. அப்போ ஜடப்பொருளை விட அறிவு பொருள் முதல்ல உண்டாகுது. அந்த அறிவு பொருளோ எப்படி இருக்கு? ஒரு அறிவு, தாவரம் மட்டும்தான். அதுக்கு தன்னை உணர முடியாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது அறிவு வருது, அது புழு பூச்சி. அப்ப இங்க ரெண்டாவது உடல் கிடைக்குது. அப்ப பரிணாமத்துல உடலும் முன்னேறுகிறது, மனமும் முன்னேறுகிறது. ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கும் பாருங்க. ஒரு அறிவு உடல், ஒரு அறிவு மனசு. இரண்டு அறிவு உடல், மனதனுடைய இரண்டு புலன்கள் அடுத்த டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் மூன்று அறிவு, மூன்று புலன்கள், உடல்ல மாற்றம். நான்கு அறிவுல
புலன்கள் அதிகம், உடல்ல மாற்றம். ஐந்தறிவுன்னு அப்படிதான். 6 அறிவுல நல்லாவே உடல் மாற்றம். புலன்கள்லயும் 5 அறிவு, கூடுதலா பகுத்தறிவு, 6ஆம் அறிவு. இப்படிதான் இங்க மனிதனுடைய பரிணாமத்துல எப்படி ஒரு சிறிய விஷயத்திலிருந்து மிகப்பெரிய விஷயத்தை நோக்கி நாம் வளருகிறோமோ, அந்த வளர்ச்சியினுடைய தன்மையே இங்க ஒவ்வொரு நிலையை சுட்டி காட்டுகிறதாக பார்க்க முடிகிறது. இது எல்லாமே அந்த ஈஸ்வரனுடைய நிகழ்வுல இப்படி படிப்படியாக நடைபெறுகிறது. ஒரு நியதிக்குள்ள, ஒரு கிரமத்துக்குள்ள நடக்குதுங்கிறது இங்க சொல்றார். அப்ப மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள், தானியங்கள், புல் அப்படி எல்லாமே மிக சிறியதிலிருந்து பெரியது வரை, சூட்சமத்திலிருந்து ஸ்தூலம் வரை எல்லாம் ஒரே விராட் சரீரத்தின் வெளிப்பாடுகள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்தா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்தை சிம்பிளா எப்படி முடிக்கலாம்னா, இப்ப விப்ரஹா, சூத்ரஹா, அப்புறம் அதுல நிறைய பிரிவுகள் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறதெல்லாம் அவர்களுடைய வேலையின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட நியதிகள்ல கல்வியை கற்றுக்கொள்கின்றவன், கடவுளை உணர்ந்தவன் விப்ரன், நாட்டை ஆளுகின்றவன் சத்திரியன், அப்புறம் அதுலயே வியாபாரம் செய்கின்றவன் வைசியன், எல்லோருக்கும் உதவுகின்ற சூத்திரன், இப்படி எல்லா மனிதர்களும், பசுக்கள், பறவைகள், விலங்கினங்கள், அரச மரம், ஆலமரம், மாமரம் போன்ற மர வகைகள், அப்புறம் நெல், யவம், புல் முதலிய தாவரங்கள் என உலகில் காணப்படுகின்ற எல்லா உயிரினங்களும் தாவரங்கள் முதல் சாட்சாத் அந்த விராட் புருஷனுடைய சமஷ்டி சரீரத்தின் அவயவங்களாகவே கருதப்படுகின்றன. ஒரே உடலினுடைய பல்வேறு உறுப்புகளாகவே பார்க்கப்படுகின்றன என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்தாக பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம இன்றைக்கு இந்த 207வது ஸ்லோகத்தோட இந்த விஷயத்தை நிறுத்துவோம். அடுத்த ஸ்லோகம் 208 நாளை வகுப்புல பார்க்கலாம். அப்ப இங்க விராட் என்பது மனிதர்களின் சமஷ்டி மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களும், இந்த படைப்பின் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இறைவனுடைய, ஈஸ்வரனுடைய பிரபஞ்ச ஸ்தூல சரீரம், ஒட்டுமொத்த சமஷ்டி ஸ்தூல சரீரம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்ப இன்றைக்கு 207வது ஸ்லோகத்தோட வகுப்பு நிறைவு செய்யறேன். நன்றி. ஓம் தத் சத்.